Gautamo Vaishnavang Dham Jamantang Prachakyate Garbho Bahuva Devakya Harsha Shoka Vivardhana. You should not, I will explain, you can. So some of the, when Kansa became the ruler of entire Ugrasen's dynasty, he first made it a point that whoever remain under my shelter, they should remain in my Mathura kingdom. Otherwise, you should be out. யாரெல்லாம் வந்து உக்ரசேன மகாராஜனுடைய ஆட்சி கீழ இருந்தாங்களோ அவங்களை வந்து கம்சன் கைப்பற்றினா, கம்சன் என்ன நினைச்சான் அப்படின்னா, எல்லாருமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் என்னோட நாட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போலாம் அப்படின்ற முடிவுல தான் இருந்தார். Actually, Kansa is not the son of Ugrasen. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா கம்சன் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவன் கிடையாது. But somehow or other, by the arrangement of the Lord, he came to the womb of Padmavati and became the son, but actually he is the son of one of the Varuna's very close associate who has a very bad intention to enjoy Padmavati. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா உக்ரசேனுடைய மகன் கூட சொல்ல முடியாது. ஆனா தப்பான ஒரு காரணத்தினால பத்மாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரசேனுடைய மனைவியுடைய கர்ப்பத்தில் எப்படியோ வந்து இந்த கம்சனுடைய சிசுவா கம்சன் அப்படின்னு தோன்றினான். Kansa was, because he was demoniac king, so his first target was to stop the Vedic civilization. கம்சன் வந்து அசுர குணம் கொண்டவனா இருக்கிறதுனால அவனுடைய முதல் இலக்கே வந்து வேத கலாச்சாரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். Those who have been Vedic practiced to satisfy demigods or supreme lord, he had prohibited all these things in his kingdom. யாரெல்லாம் வேத கலாச்சாரத்தினால வேத வழிமுறைகளால பகவானையும் தேவர்களையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் தடை செஞ்சா முதல்ல. So also cow protection program, he was not in favor of that. அதே போல பசு பராமரிப்பு அப்படின நிகழ்ச்சி மேலே அவனுக்கு ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு ஆர்வம் எல்லாம் கிடையாது. This is the symptom of demoniac kings who wants to stop all these things. இதான் வந்து அசுரத்தன்மை கொண்ட அரசர்களுடைய குணநலமா சொல்லப்படுது. So in this text we will find when Kansa started his ruling, those who are favoring him, they stay with him, and those who are fearing him, they went away from his kingdom. So கம்சனோட யாரெல்லாம் சேர்ந்து இருந்தாங்களோ அவங்க கம்சனோட நாட்டில் இருக்க முடிஞ்சது, கம்சனுக்கு விரோதமா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். So the meaning of the text is here some of the relatives however began to follow Kansa's principles. ஒரு சில இங்க விளக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா கம்சனுடைய ஒரு சில உறவினர்கள் கம்சனை பின்பற்ற முயற்சி செஞ்சாங்க. And they are acting in his service. அவருடைய சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. After Kansa, the son of Ugrasen, killed the 6 sons of Devaki, a plenary portion of Krishna entered her womb as her 7th child. வசுதேவ தேவகியினுடைய 6 கர்ப்பத்தை கொன்ற பின்னாடி 7வது கர்ப்பத்தில் பகவானுடைய அம்சமாகிய பலராமர் வந்து தேவகியினுடைய கர்ப்பத்தில் நுழைய ஆரம்பிக்கிறார். In this way the 7th aroused some pleasure and her lamentation. இந்த வகையில அந்த கர்ப்பமானது தேவகிக்கு ஒரே சமயத்தில் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியதா இருந்தது. That plenary portion is celebrated by great sages as Ananta. அந்த பகவானுடைய அம்சமானது முனிவர்களால அனந்த அப்படின்னு சொல்லி வந்து கொண்டாடப்படுது. Who belongs to Krishna's second quadruples expansion. அந்த அனந்தன் யாருன்னா கிருஷ்ணருடைய இரண்டாவது விரிவங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. So in this way Anantadev is coming to the womb of Devaki. இந்த வகையில அனந்ததேவர் தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ள வராரு. Simultaneously in the same 10th canto 2nd chapter text 7, Krishna ordered the Yogamaya Shakti Devakya Jathir Garbhang Sesakhyang Dhamamamakam. Means the Lord ordered Yogamaya, O my potency, who are worshipable for the entire world and whose nature is to bestow good fortune upon all beings, all living entities, go to Braja where there live many cowherdmen and their wives. So இங்க வந்து அதே சமயத்துல யோகமாயும் கிருஷ்ணர் கூப்பிட்டு அந்த யோகமாய்க்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஆக்ஞை கொடுக்கிறார். உடனே என்ன பண்ண அப்படின்னா விருந்தாவன தாமத்துக்கு போ, அங்க நிறைய பசுக்களை பராமரிச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு போன்னு சொல்றார். In that very beautiful land where many cows reside, Rohini, the wife of Vasudev, is living at the home of Nand Maharaj. அந்த விருந்தாவனத்துல ரோஹிணி நந்த மகாராஜனுடைய வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. Other wives of Vasudeva are also living there incognito because of fear of Kansa. வசுதேவருடைய மற்ற மனைவர்களும் வந்து கம்சனுடைய பயத்தினால நந்த மகாராஜனுடைய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. So Krishna ordered Yogamaya, please go there. கிருஷ்ணர் யோகமாய்க்கு சொல்றார், அங்க போங்க அப்படின்னு சொல்றார். Text 8 explains, within the womb of Devaki my potential plenary expansion, partial
plenary expansion known as Sankarshan or Sesa is there. Without difficulty transfer him into the womb of Rohini. உடனே என்ன பண்ண தேவகியுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்சமாகிய இந்த அனந்தனை கொண்டு போயிட்டு கஷ்டமே இல்லாம ரோஹினுடைய கர்ப்பத்துல மாற்றி வை அப்படின்னு சொல்றார். So after Kansa killed the Sad Garvas, means 6 sons of Devaki, one after another, Anantadev entered Devaki's womb and was transferred to the womb of Rohini by the manipulation of Jogomaya. இப்படியாக தேவகியினுடைய 6 கர்ப்பத்தை கொண்டது பின்னாடி யோகமாயனுடைய சக்தியினால தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த அனந்தன் வந்து ரோஹினுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டார். The Jogomaya potency was carrying out the order of Supreme Personality of Godhead. யோகமாயை கிருஷ்ணருடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியவளா இருக்கார். When Jogomaya potency carried out the order of Supreme Lord and transferred Baladev Sankarshan, the 7th child of Devaki, from the womb of Devaki to the womb of Rohini, at that time everything, all auspicious symptoms were seen. இப்படியாக எப்ப தேவகியுடைய கர்ப்பத்திலிருந்து ரோஹினுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டதோ அப்ப எல்லா விதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. Because Sankarshan appeared in order to increase the love of Krishna, he is known as Baladev. எப்ப சங்கர்ஷனர் வந்து கிருஷ்ணருடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவதற்காக தோன்றினாரோ அப்ப அவருக்கு பேர் பலதேவ் அப்படின்னு பேர் வந்தது. So one may take auspicious strength from him to become a devotee of the Lord, and therefore he is also known as Balabhadra. அதே போல அந்த கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு யாருக்காவது தகுதி வேணும் அப்படின்னா அவரும் பலராமர் கிட்ட இருந்து சக்தியை பெற்றால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். அதனால அவருக்கு பேர் பலபத்ரா அப்படின்னு சொல்லப்படுறார். So these Baladev's glorifications are there. Namaste tu halagrama, namaste mushlayuda, namaste rivatikanta, namaste bhaktavaschala, namaste balinang shrestha, namaste dharanidhara, pralambari namaste tu trahimang krishna purvajang. When we are glorifying Supreme Lord, always we should recite this prayer for the pleasure of Supreme Lord Baladev, so that he will bestow all his mercy upon us to have Krishna as our Supreme Lord. கிருஷ்ணரை நம்ம பலராமர் நம்ம புகழ்ந்து பேசும் பொழுது இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது முன்வைக்கிறது முக்கியம். அந்த பிரார்த்தனை முன்வைக்கிறதுனால பலராமர் நம்ம மேல கருணையை காட்டி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Because of severe persecution of Kansa, all the relatives of Vasudev went to Kaikeya, then Kuru, then Panchala, Vidarbha, Sallo, etc. to escape from the torture of Kansa. கம்சனுடைய பிரச்சனையை தாங்க முடியாம அந்த மதுராவில் இருந்த நிறைய வாசிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கைகைய குரு பாஞ்சால அப்படின்ற பல்வேறு தேசங்களுக்கு மாறி போயிட்டாங்க. Some of them stayed with Kansa as they are the real well-wisher of Kansa. ஒரு சிலர் போகாதவங்க எல்லாம் கம்சனுடைய இருந்து அவனுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. So we should see Balaram is the personality known as Rohini Nandan. பலராமருக்கு இன்னொரு பெயர் ரோஹிணி நந்தன். So question comes, why he comes to the womb of Devaki? இப்ப கேள்வி என்ன அப்படின்னா தேவகியுடைய கர்ப்பத்தில் ஏன் பலராமர் வரார்? That's reference are given in Sri Chaitanya Charitamrita by Srila Krishnadas Kaviraj Goswami. இதற்கான பதில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமினால சைத்தன்ய சரிதாமிரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. Anera ki katha bala deva mahasaya जार भाव सुधा सक्या वात्सल्यादि माया तीह आपना के करें दास्य भावना कृष्ण दास भवो बिनो आचे को न जाना. The meaning of it is what to speak of anybody else. The Supreme Lord Baladev himself is coming with the mood of pure mood to serve Krishna as his servant. மற்றவர்களை பற்றி என்ன சொல்லணும், பகவானே பலராமர் என்ன பண்றார் அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்ற பாவத்தில் இங்க தோன்றுகிறார். And his mood is Shuddha Sakhya Vatsalyadimaya. It is pure eternal loving childhood pastimes. He has that mood with Krishna. கிருஷ்ணரோட பலராமர் எப்படி இருக்கார் அப்படின்னா தூய்மையான நிரந்தரமான அன்பு பரிமாற்றத்தை செய்யக்கூடிய அந்த நட்புறவோட பகவான் தோன்றுகிறார். And he always thinks himself as the dear servant to Krishna. எப்பயுமே கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்கார் பலராமர். So nobody will exist in this material world or spiritual world without accepting Krishna as the supreme master.
இந்த உலகத்துல பலராமரை போல கிருஷ்ணரை தன்னுடைய பகவானாக ஏற்றுக்கொண்டவர் யாரும் இருக்க முடியாது. Or to think himself as this dear servant to Krishna. இல்லனா கிருஷ்ணருடைய சேவகன் அப்படினு பலராமர் யோசிக்கிற மாதிரி வேற யாரும் யோசிக்க முடியாது. Bhakta bhava angekari Balarama Lakshmana Advaita Nityananda Sesa Sankarsana Krishnera Madhurya Amrita Kare Sadapana Sei Sukhe Mata Kichu Najanaye Ana. Who is Balaram? He is himself Lakshman in the Leela Marjada Purushottam Leela Prabhu Ramchandra. ராமருடைய லீலையிலும் பலராமர் வந்து ஈடுபட்டிருந்தார். He was the younger brother of Lord Ramchandra. ராமருடைய தம்பியாக பிறந்தார். Besides that, who are in the Leela of Gauranga, Ajadvaita, Nityananda, Sesa Sankarsan, all are enjoying the beautiful pastimes of Supreme Lord Krishna. இப்படியாக சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர் இவங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய லீலையை வந்து கண்டுகளிச்சாங்க. In that pleasurable mood, they do not know other than the Supreme Lord Krishna's divine pastimes. அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணருடைய அன்பை தவிர கிருஷ்ணருடைய லீலையை தவிர எதுவும் தெரியல. Baladev came in the mood of bhakta to serve Supreme Lord Krishna. பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்ற பாவத்தோட வந்தார். Balaram serves Krishna in 10 different ways. பலராமர் கிருஷ்ணரை 10 வகையில பார்த்தார். He serves Krishna as sarja, means bed. கிருஷ்ணருக்கு அவர் வந்து படுக்கையாக சேவை பண்றார். Asana as seat. அமரக்கூடிய ஆசனமாக சேவை பண்றார். Then bhajana and chamar as fan. அவருடைய சாமரமா சேவை பண்றார். Then paduka as Krishna's shoes. பகவானுடைய பாதுகையா சேவை பண்றார். Upadhan means Krishna's pillow. பகவானுடைய தலை திண்டா உபயோகப்படுத்துறார். Chhatra means Krishna's umbrella. பகவானுடைய குடையாக சேவை பண்றார். Basana means Krishna's dress. பகவானுடைய ஆடைகளாக சேவை பண்றார். Bhushana means Krishna's ornaments. பகவானுடைய ஆபரணங்களாக சேவை பண்றார். Sutra means sacred thread of Krishna. பகவானுடைய உபவேதமா சேவை பண்றார். These 10 varieties of items Balaram is serving Krishna. இப்படி இந்த 10 வகையில பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்றார். See how Balaram is very dear to Krishna and serving always remaining with Krishna. இப்படியாக பலராமர் எப்படி கிருஷ்ணர் மேல அன்போட கிருஷ்ணருக்கு எப்பவும் சேவை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கறத பார்க்க முடியும். So on this auspicious day we should pray for the mercy of Supreme Lord Baladev so that we can serve Krishna very nicely. அதனால இந்த ஒரு மங்களகரமான நாள்ல பலராமர் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றது ரொம்ப முக்கியம். நாமும் கிருஷ்ணருக்கு இப்படி தூய்மையாக என்னைக்கும் சேவை பண்ணணும் அப்படின்றதுக்கு. By the instruction or indication of Krishna, Balaram appeared in the womb of Mother Devaki to create a bed so that his Supreme Lord will appear in the womb of Mother Devaki. பகவானுடைய கட்டளை ஏற்று பலராமர் தேவகியுடைய கர்ப்பத்துக்குள்ள வரார். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் வரதுக்கான படுக்கை ஏற்பாடு பண்றதுக்காக உள்ள வரார். Thereafter he was carried by Jogomaya potency to Gokula where he entered in the womb of Mother Rohini. அந்த தன்னுடைய சேவையை முடிச்ச பின்னாடி தேவகியுடைய கர்ப்பத்திலிருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்படுறார். When Rohini went to Gokula at that time she has 3 months pregnancy. கோகுலத்துக்கு போகும்போது ரோஹிணிக்கு ஏற்கனவே 3 மாத கர்ப்பத்தோட இருந்தாங்க. But Jogomaya potency of Krishna removed that pregnancy from her womb and put Baladev there in the womb. அங்க யோகமாயே அந்த கர்ப்பத்தை நீக்கி விட்டு ரோஹிணியுடைய கர்ப்பத்துல பலராமர் வைக்கிறாங்க. Although all these things happened by the order of Krishna, but to Rohini it seems as a dream. இதெல்லாமே கிருஷ்ணருடைய கட்டளைக்கு ஏற்றார் போல் நடந்துட்டு இருந்தாலுமே கூட ரோஹிணிக்கு இதெல்லாமே ஒரு கனவை போல தோன்றியது. Due to deep sleep, Mother Rohini was not able to know what is going on her womb. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. A question may arise here that when Baladev entered into Devaki's womb to make it pure mood of goodness or pure eternal state of goodness for the appearance of Krishna, then how these 6 sons of her were totally material beings, they entered into the womb of such a glorified mother. இப்ப தேவகியினுடைய கர்ப்பத்துல பலராமர் நுழைஞ்சி அந்த கர்ப்பத்தை சுத்தமா மாத்துறார் அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படிப்பட்ட அந்த தேவகியினுடைய திவ்யமான தேவகியினுடைய கர்ப்பத்துல 6 குழந்தைகள் ஜடத்தை குறிக்கக்கூடிய ஜடவாதிகளா இருக்கக்கூடிய 6 குழந்தைகள் எப்படி நுழைஞ்சது அப்படின்ற கேள்வி வரலாம்.
their material sons were killed by Kansa the demon. அந்த ஜட விஷயத்தை கொண்ட அந்த 6 குழந்தைகளும் கம்சனால கொல்லப்பட்டாங்க. The answer to it is given by the acharyas in their different tikas or commentaries, that like when there is total annihilation, all the jivas entered into the body of Mahavishnu. இதற்கு பல ஆச்சாரியர்கள் அதுக்கான விளக்கம் கொடுக்கறாங்க. ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, பகவான் விஷ்ணுவுடைய திருவயிற்றில இந்த உலகம் அழியும் போது எல்லா ஜீவாத்மாக்கள் உள்ள நுழைய தான் போறாங்க. Although they entered into the body of Mahavishnu, but they have no relation or touch with the body of Mahavishnu. அந்த எல்லா ஜீவாத்மாக்களும் விஷ்ணுவுடைய சரீரத்துக்குள்ள நுழைஞ்சாலுமே கூட அந்த ஜீவாத்மாக்களுக்கும் விஷ்ணுவுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, கலங்கம் அடைய போறது கிடையாது. For this passage, Krishna had given a quotation in Srimad Bhagavad Gita, that all the jivas are within me, but I am not with them. இதற்காக கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், எல்லா ஜீவாத்மாக்களும் எனக்குள்ள இருக்காங்க, நான் யாருக்குள்ளாரையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. I do not keep in relations with the jivas when they are within me. ஜீவாத்மாக்கள் என்னுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கும் பொழுது, என்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நான் அதோட என்ன உறவுல become more fixed in devotional service and devotional practice. நாம் எல்லாரும் அப்படி பக்தியில நிலை பெற ஆரம்பிக்கிறோம், பக்தி சேவையை செய்ய ஆரம்பிக்கிறோம். The way the love to the Lord increases, accordingly the Lord's pastimes, Lord's qualities, Lord's form, they are also increased in front of jiva like a very big ocean. எப்ப ஜீவாத்மாக்கள் பக்தியில கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் எல்லாமே நமக்கு முன்னாடி ஒரு சமுத்திரம் எப்படி தெரியுமோ அது போல ரொம்ப விரிவா தெரிய ஆரம்பிக்கும். As Shastra says, bhaktihi eva enang darsheti iti shruti, means the devotee's mood of pure goodness immediately appears. எப்ப ஒருவன் பக்தராகனாலும் அப்ப உடனே அவனுக்கு சத்துவ குணம் அப்படிங்க, சுத்த சத்துவம் அப்படிங்க தோன்ற ஆரம்பிக்கும்னு சொல்றார். The 6 sons were appeared in the womb of Devaki, where previously were the son of sage Marichi. மரீச்சியினுடைய 6 குழந்தைகள் தான் தேவகியினுடைய 6 கர்ப்பத்தில் தோன்றி அழிக்கப்பட்டவர்கள். They are cursed to come to the womb of Mother Devaki.
அவங்க எல்லாரும் சாபம் விடப்பட்டாங்க தேவகியோட கர்ப்பத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. After they are killed by Kansa the demon, again they appear in the kingdom of Bali Maharaj, Sutala Loka. இந்த 6 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் கம்சால் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே மறுபடியும் சுத்தல் லோகத்துல பலி மகாராஜனுடைய வீட்டுல போய் பிறக்கிறாங்க. When Akrura went to Vrindavan to bring Krishna and Balaram to the Dhanurjagya fire sacrifice, Dhanurjagya of Kansa the demon, at that time both Krishna and Balaram they come to Mother Devaki. அக்ரூர் வந்து என்ன பண்றார், கிருஷ்ணரையும் பலராமரையும் வந்து கம்சன் நடத்தக்கூடிய அந்த தனுர் யஜ்யத்தை கூட்டிட்டு போறதுக்காக வரார். சோ வரும் பொழுது அப்ப இவங்க வந்து தேவகியை பார்க்கறது வராங்க, கிருஷ்ண பலராம 2 பேரும். Of course Krishna and Balaram they killed Kansa first. முதல்ல வந்து கம்சனை வந்து கொன்னுட்டு தான் அப்புறம் தேவகி வந்து பார்க்க வராங்க. Then when they met their mother Devaki and paid obeisances, then Devaki prayed with a prayer to them, a boon from them. எப்ப தேவகி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கிருஷ்ண பலராமர் வராங்களோ அப்ப தேவகி வந்து பிரார்த்தனை பண்றாங்க. He told both the sons, I want to see my 6 sons who were killed by demon Kansa. அப்ப தேவகி கேக்குறாங்க, கிருஷ்ண கம்சனால கொல்லப்பட்ட அந்த 6 குழந்தைகள் நான் பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Because Krishna and Balaram are supreme personality of Godhead, nothing is impossible for them. ஏன்னா தேவகிக்கு தெரிஞ்சிருக்கு கிருஷ்ண பலராமர் வந்து முழுமுதற் கடவுள், அவங்களால சாத்தியம் இல்லாத விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. They went to Bali Maharaj about Sutalloko and give the order to Bali Maharaj, please give us the 6 sons of Devaki. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார், சுத்தல் லோகத்துக்கு போறார். அங்க பலி மகாராஜன் கிட்ட போய் கேட்கிறார், தேவகியுடைய 6 குழந்தைகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வரார். They brought their 6 brothers to Mother Devaki. தேவகியினுடைய அந்த 6 குழந்தைகளை கொண்டு வந்து காட்டுறார் கிருஷ்ணர். And Devaki seeing the sons and Krishna Balaram instantly in front of us, her parental childhood pastimes or the childhood pleasure that mood immediately came to Devaki mother. தேவகி எப்ப அந்த 6 குழந்தைகள் அப்புறம் கிருஷ்ண பலராமர் 8 பேரை பாக்குறாங்களோ அப்ப தேவகியுடைய அந்த தாய்மை அப்படிங்கிற தாய் அன்பு அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. She wanted to feed all these 6 sons of the milk from her breast. அப்ப தேவகி தன்னுடைய தாய்ப்பாலை அந்த 8 பேருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. But Krishna being the first son, she invited Krishna and give her chance to soak her breast. அப்ப கிருஷ்ணரை முதல்ல கூப்பிட்டு கிருஷ்ணருக்கு தான் முதல்ல பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. And Krishna tasted the milk of breast from Mother Rohini, then it became a transcendental, what do you say, this milk, all the milks in her breast become transcendental. அப்ப எப்ப வந்து கிருஷ்ணர் வந்து தேவகி ரோஹிணியுடைய பாலை குடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப கிருஷ்ணருடைய ஆனந்தமானது அதிகமாக ஆரம்பிக்குது. Then Devaki allowed all the rest of the 6 sons to drink the milk from her breast. அதுக்கப்புறம் தேவகி வந்து மற்ற 6 குழந்தைகளுக்கும் தன்னுடைய பால் கொடுக்கறாங்க. By touching the remnants, means milk from the mother Devaki's breast, all of a sudden they went to the different demigods planets from where they had been. அப்ப எப்ப அந்த தேவகியினுடைய பாலை குடிக்கிறாங்களோ அப்ப எல்லா தேவர்களும் தங்களுடைய ஸ்வஸ்தானத்துக்கு போய் சேர்ந்தாங்க. Marichi was coming from the mind of Brahma. மரீச்சி அப்படின்றவர் பிரம்மதேவனுடைய மனசிலிருந்து தோன்றக்கூடிய மானச புத்திரர். And the sons were killed, there are the Marichi's 6 sons. இப்ப இறந்து போனவங்க யாருமே வந்து மரீச்சியுடைய 6 குழந்தைகள் சொல்லி சொல்லப்படுறாங்க. Similarly, in the mind of everybody there are 6 enemies. அதே போல நம்முடைய மனசுலயும் 6 முக்கியமான அழுக்குகள் இருக்கு. And all these 6 elements are remain with the mind. இந்த 6 விஷயங்கள் மனசுல தோன்றக்கூடியது. And these elements are Shabda, Sparsha, Rupa, Rasa and Gandha. இந்த 6 விஷயங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். And they are enjoyed with mind itself. அப்புறம் மனசு. So if we add mind with these 6 sensible objects, it becomes 5 sensible objects, it becomes total number 6. இந்த 6 விஷயங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் அதுக்கப்புறம் மனசு. As Lord appeared in Devaki's mind, so Devaki is known as Bhakta Avatara. தேவகியினுடைய கர்ப்பத்திலே தோன்றதுனால பகவானுக்கு பக்த அவதாரம் சொல்லி சொல்லப்படுது. But Kansa was always fearing Krishna, that Krishna will kill me, so is Krishna's Bhaya Avatara. ஆனா கிருஷ்ணர் வந்து கம்சனை கொன்னுடுவார் அப்படின்ற பயத்துல இருந்தனால கிருஷ்ணரை பய அவதாரம் சொல்லி சொல்லப்படுது. Some or other, by associating devotees, hearing Krishna Katha and chanting holy name, when all these 6 enemies are destroyed, then we are able to come to a platform that is called Shuddha Sattva Sthiti.
எப்ப ஒரு பக்தனானவன் இந்த 6 விதமான அழுக்குகளை நீக்கிறானோ அப்ப அவன் சுத்த சத்துவ ஸ்திதிக்கு வந்து சேர்றான். In that pure devotional state, gradually your attachment to the material world decreases. இப்படிப்பட்ட சுத்த சத்துவ நிலைக்கு வரும்போது அவனுடைய ஜட பற்றுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. In this way, when Kansa came and killed the 6 sons of Devaki, immediately she became detached from all sensible objects. இப்படியாக 6 குழந்தைகளை தேவனுடைய 6 குழந்தைகளை கொண்ட பின்னாடி தேவகி தன்னுடைய புலனுணர்ச்சி அப்படின்ற விஷயத்திலிருந்து விடுபட்டார். Regularly hearing and chanting process of the Srimad Bhagavatam, similarly all these 6 enemies within the body of the devotees, including mind, gradually they will be destroyed. இப்படியாக கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேட்கறதுனால நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 விதமான விஷயங்கள் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும். Symptom is within the heart of the devotee, the loving service attitude to Krishna will develop. அப்படி என்ன ஆகும் அப்படின்னா பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது அவருடைய இதயத்தில் வர ஆரம்பிக்கும். And similarly, in the 7th womb of Devaki, all these 6 enemies when destroyed, in his 7th womb comes this Ananta Sesadev, who was the form as Asan, as the Upadhan, as her bed. In this way, with 10 forms, the Lord manifested himself in the womb of Devaki. இந்த 6 குழந்தைகள் கொன்ற பின்னாடிதான் பலதேவர் வந்து 7ஆவதா வரார். அவர் வரும்போது 10 விதமான தோற்றங்கள்ல கிருஷ்ணருக்கு சேவை பண்றார் அப்படின்றது இப்பதான் பார்த்தோம். After which in the 8th womb of Devaki, Supreme Krishna came and appeared. அதுக்கப்புறம் தான் 8வது கர்ப்பமாக 8வது சிசுவா கிருஷ்ணர் தோன்றுகிறார் தேவகியோட கர்ப்பத்திலிருந்து. When Devaki's 7th womb pregnancy manifested, at that time Rohini Devi was there. So Vasudev sent Devaki secretly to Nanda Gokul. தேவகி ரோஹிணியை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் தோன்றிய பின்னாடி நந்த கோகுலத்துக்கு கிருஷ்ணர் அங்க தேவகியுடைய கர்ப்பத்திலிருந்து தோன்றிய பின்னாடி அங்க கோகுலத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். In the evening time of Shravana month, Rohini Devi came to Nanda Gokul riding on a horse. அப்புறம் ஸ்ரவண மாசத்துல தான் என்ன பண்றாங்க ரோஹிணி வந்து கோகுலத்துக்கு வந்து சேர்றாங்க மதுரால இருந்து. Because she was in a Kshatriya dynasty, so she knew how to ride a horse. அவங்க சத்திரிய குடும்பத்துல பிறந்தனால ரோஹிணிக்கு குதிரை எப்படி சவாரி பண்ணனும் தெரியும். குதிரையில வந்து சேர்றாங்க. When she arrived in Nanda Bhavan, so all the brothers of Nanda, including all the Gopas and Gopis, were in great mood of pleasure. நந்த பவனுக்கு வந்து சேர்ந்த பின்னாடி நந்த மகாராஜனுடைய எல்லா விதமான சொந்தக்காரங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரோஹிணியை பார்த்து. They greeted her very nicely. ரோஹிணி ரொம்ப நல்லா வந்து வரவேற்றாங்க. The relation of Jashoda and Rohini are exactly like Ganga and Jamuna. கங்கைக்கும் யமுனைக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குமோ அது போல ரோஹிணிக்கும் தேவகிக்கும் உள்ள உறவு. When Rohini Devi came to Nanda Bhavan, at that time she has 3 months pregnancy from Jyeshtha, Ashad and Shravan. எப்ப ரோஹிணி வந்து நந்தபவனுக்கு வராங்களோ அப்ப அவங்க 3 மாசம் கர்ப்பமாவே இருந்தாங்க. Thereafter in Magha month, in Krishna Paksha Pratipad Tithi, Sri Krishna along with Yogamaya entered into the womb of Mother Jashoda. யசோதனுடைய கர்ப்பத்துல மார்கழி மாசத்துல அந்த கிருஷ்ணர் வந்து கர்ப்பத்துக்குள் நுழைகிறார். In the meantime, Yogamaya potency of the Lord destroyed the 7 months pregnancy of Mother Rohini, and thereafter Devaki Devi has 7 months that garbha or that pregnancy, which Yogamaya Shakti attracted her and put it in the womb of Mother Rohini. ரோஹினுடைய 7 மாசம் கர்ப்பத்தை யோகமாயை வந்து அழிச்ச பின்னாடி தேவகியுடைய 7 மாசம் கர்ப்பமாகிய பலராமரை கொண்டு வந்து ரோஹினுடைய கர்ப்பத்தில் வைக்கிறாங்க யோகமாயை. At that time Mother Rohini was in deep sleep. அந்த சமயத்துல ரோஹிணி வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்க. She could not understand what is going on. என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. She felt it as a dream. அவங்களுக்கு ஒரு கனவு போல தோன்றுது எல்லாமே. When Bhagavan Anantadev appeared in the womb of Rohini, at that time all auspicious symptoms were manifested. எப்ப ரோஹினுடைய கர்ப்பத்துக்குள்ள வராங்களோ அப்ப அங்க எல்லா விதமான மங்களகரமான சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சது. And the entire Nanda Bhavan was filled up with all sorts of spiritual pleasure. நந்த மகாராஜனுடைய அந்த அரசவைக்குள்ளார ஆன்மீக சந்தோஷம் அப்படி ஆனந்தம் அப்படி நிறைய ஆரம்பிச்சது. All the cowherd boys, girls and all the inhabitants of Nanda
Maharaj, that entire village were completely filled with spiritual ecstasy. அந்த கோகுலத்தில் இருந்த எல்லா கோபியர்கள் எல்லாருமே ஆன்மீக ஆனந்தத்தால் நிலைய ஆரம்பிச்சாங்க. Thereafter, with the all auspicious moments, symptoms in the month of Shravana, in Shravana Nakhetra, with all sorts of happiness and all sorts of eternal peace and pleasure, Baladevji appeared from the womb of Mother Rohini. இப்படி ஸ்ராவண மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்ப எல்லா விதமான மங்களகரமான சூழ்நிலையும் எல்லா கிரகங்களும் ரொம்ப சுப இடத்துல இருக்கும் பொழுது எல்லாருடைய ஆனந்தத்தையும் அதிகப்படுத்தும் விதமாக எல்லாருக்கும் அமைதி கொடுக்கும் விதமாக ரோகிணியுடைய கர்ப்பத்திலிருந்து பலராமர் தோன்றுகிறார். In the Gokul Mahaban in Paurnamasi Tithi. இந்த மாசத்துல பௌர்ணமி திதியில தான் பலராமர் தோன்றுகிறார். And his bodily effulgence were very, very bright. அவர் ரொம்ப பிரகாசத்தை உடைய உடல் அங்கத்தை கொண்டிருந்தார். It was like the ray of full moon. ஒரு பூர்ண சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அது போல அவருடைய உடல்ல இருந்து வந்தது. And his hands were very big like Ajanulambita Bhuja. அவருடைய கைகள் ரொம்ப நீண்டு இருந்தது. And his eyes were like blossoming lotus petals. அவருடைய கண்கள் எல்லாமே நன்கு விரிந்த தாமரை இதழ்களைப் போல இருந்தது. And his nose was very much high. அவருடைய மூக்கெல்லாம் எடுப்பா இருந்தது. All the symptoms of great personalities were manifested within the body of Lord Balaram. இப்படி உயர்ந்த மகாத்மாக்களுடைய எல்லா விதமான உடல் அங்கங்களும் உடல் கூறுகளும் வந்து அந்த பலராமர் கிட்ட இருந்தது. When Baladeva appeared from the womb of Mother Rohini, immediately demigods and heavenly planets, they met the glories of Supreme Lord Balaram. பலராமர் தோன்றிய பொழுது எல்லா தேவதைகளும் பலராமருடைய புகழை பாட ஆரம்பிச்சாங்க. All the sages recited very auspicious mantras in favor of Baladev's appearance. எல்லா ரிஷிகளும் வந்து பலராமருடைய நன்மைக்காக வேத மந்திரங்கள் வேத கோஷம் செய்ய ஆரம்பிச்சாங்க. And the wives of demigods, they just threw flowers in the sky to observe it as an auspicious moment. தேவதைகள்லாம் மேல இருந்து பூ வருஷம் செய்ய ஆரம்பிச்சாங்க. Entire Gokul was filled with all eternal pleasure. இப்படியாக கோகுலம் முழுவதுமே ரொம்ப ஆனந்தத்தினால் நிலையப்பட்டிருந்தது. And all the houses of the Gopis and Gopis are filled with all sorts of opulences. அதே போல கோபியர்களுடைய வீட்ல எல்லா விதமான வளங்கள் நிறைஞ்சிருந்தது. Thereafter the name giving ceremony of Balaram was observed, for which Vasudev sent very auspicious brahmanas to Nanda Bhavan to perform all these activities. அதுக்கப்புறம் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் பேர் வைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக வசுதேவர் நிறைய பிராமணர்கள் அனுப்பி வச்சிருந்தார் நந்த பவனுக்கு. But the sole aim and object of Baladev was to give pleasure to Supreme Lord Krishna. எப்படி இருந்தாலும் பலராமருடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா கிருஷ்ணருக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுதான். His appearance was only meant for eternally give pleasure to Krishna. அவருடைய தோற்றத்துக்கான ஒரே ஒரு நோக்கம் கிருஷ்ணருக்கு என்னைக்குமே நிரந்தரமா ஆனந்தத்தை கொடுக்கணும்ன்றதுதான். Lord Balaram manifested in 5 forms to assist Krishna in his divine pastimes. பலராமர் வந்து 5 விரிவங்கங்களா வரார் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுறதுக்கு. Balaram being the first expansion of Supreme Lord Krishna always remained in Mathura and Dwaraka as Sankarsana. பகவான் வந்து சங்கர்ஷனராக மதுராவிலும் துவாரகையில் இருந்துட்டு இருக்கார். And in another form as Sesa or Anantadev, he serves Krishna. அதே போல அனந்ததேவ் எல்லாம் சேஷனாக கிருஷ்ணருக்கு சேவை பண்றார். By glorifying Krishna and putting the universe in his hood, on his hood. கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறது மொத்த பிரபஞ்சத்தை தன்னுடைய தலையில வச்சு தாங்கிறது. And with 3 forms as Karanadhisai Vishnu, Garbhodakasai Vishnu, Kshiradhisai Vishnu, he makes the creation, then maintenance, then annihilation. அதே போல மற்ற 3 ரூபம் அப்படி சொல்றது காரண கர்ப்ப க்ஷீர அப்படின்ற இந்த 3 சாய் விஷ்ணுவாக தோன்றுகிறார். This first expansion Karanadhisai Vishnu is called Prakriti Antarjani Purusha. இந்த முதல் பிரகிருதி அந்தர்யாமி புருஷன் சொல்லக்கூடியவர் காரணத சாய் விஷ்ணு. The second Garbhodakasai Vishnu is known as Brahmanda Antarjani. இரண்டாவது பிரம்மாண்ட அந்தர்யாமின்னு சொல்லக்கூடியவர் கர்ப்போதக சாய் விஷ்ணு. The third expansion Kshiradakasai Vishnu is known as
Bhuta Antarjami Paramatma Purusha. மூன்றாவது பூத அந்தர்யாமி பரமாத்ம புருஷ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் க்ஷீரோதக சாய் விஷ்ணு. Like we have super soul within our heart for which we are able to walk, talk or move or see or to hear everything. Similarly in the universes, this Garbhodaga Sai Vishnu is entered as Paramatma to make it active. எப்படி நம்முடைய உடல்ல வந்து ஒரு பரமாத்மா இருந்து இந்த உடலை செயல்படுத்திட்டு இருக்கார், அதே போல இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கு, அவர் தான் கர்ப்போதக சாய் விஷ்ணு. In these way, three manifestation of Purusha avatar relates with the mother nature, and in this way they are getting pleasure. இப்படியாக இந்த மூன்று புருஷாவதாரங்களும் இந்த பிரகிருத்தினோட சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை நடத்திட்டு இருக்காங்க. But these Purusha avatars have no direct relationship with mother nature. ஆனா இந்த மூன்று புருஷாவதாரங்களுக்கும் பூமியினுடைய நேரடி தொடர்பு கிடையாது. As Balaram ji performs different creation and different annihilation activities with these three Purusha avatars, similarly he remained in Chaturvyuha as Dwaraka, in Mathura as Mahasankarshan. அதே போல பலராமர் எப்படி இந்த மூன்று ரூபத்திலிருந்து இந்த உலகத்தை படைத்து காத்து அளிக்கிறாரோ, அதே போல அவர் என்ன பண்றாருன்னா மதுரா, துவாரகையில மகா சங்கர்ஷன அப்படின்ற ரூபத்தில் இருந்துட்டு இருக்கார். In second quadruple expansion, he remains in Parabam Vaikuntha as Sankarshan to help Krishna in his pastimes. அதே போல சங்கர்ஷனராக பகவானுடைய ஸ்வஸ்தானமாகிய வைகுண்ட லோகத்திலிருந்து பகவானுடைய நேரடி சேவையில் ஈடுபட்டு இருக்கார். When Krishna is doing his pastimes in eternal Gokul, at that time Balaram remained with him as a cowherd boy to assist him in his சேவா. அதே போல கிருஷ்ணர் தன்னுடைய ஸ்வஸ்தானமாகிய கோகுலத்துல சேவை பண்ணி லீலைகளை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பலராமருடைய ரூபத்திலே இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கார். When he remained with Krishna in Mathura and Dwaraka, at that time his mood was in Kshatriya mood. பலராமர் வந்து கிருஷ்ணரோட துவாரகையில் மதுரையில் இருக்கும்போது அவருடைய மனநிலைமை அப்படி க்ஷத்ரிய மனநிலைமை இருக்குது. When Balaram's Namkaran day had arrived, so Gargamuni came to perform all these activities. கர்கமுனி வருவார் பலராமருடைய நாமகரணம் பண்ணி வைக்கிறதுக்காக. And Vasudev sent him secretly to Gokul to do all these arrangements. இந்த வசுதேவரை அனுப்பி வைக்கிறார் இந்த பேர் வைக்கிறதுக்காக. Gargamuni told one of the name of this boy will be Rama. கர்கமுனி பேர் வைக்கும்போது சொல்றார் இந்த பையனுடைய ஒரு பேர் ராம அப்படின்னு சொல்லி சொல்றார். Because he will give pleasure to his all associates. ஏன்னா அவர் தன்னுடைய சகாக்கள் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறதா இருக்கார். Another name of this boy will be Sankarshana. இன்னொரு பெயர் இந்த பையனுடைய இன்னொரு பேர் சங்கர்ஷனர். Because attracting the womb and coming to Rohini mother from Devaki, that's her name is Sankarshana. தேவகியுடைய கர்ப்பத்தில் வந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றி வச்சதனால அவருக்கு பேர் சங்கர்ஷனர். Another name of him will be Balabhadra. இன்னொரு பேர் பலபத்ரா. Because he has all the strength within him. ஏன்னா அவரிடம் எல்லா விதமான சக்திகள் இருந்துட்டு இருக்கு. And Krishna has appeared after that, and in between Krishna and Balaram is 1 year senior or elderly to Krishna. இப்படியாக பலராமர் கிருஷ்ணரை காட்டிலும் ஒரு வருடம் உயர்ந்த பெரியவரா இருக்கார். And he always remained with Krishna to assist him in his divine pastimes. கிருஷ்ணரோட எப்ப சேர்ந்திருந்தார் கிருஷ்ணரோட லீலைகள்ல வந்து உதவி பண்றதுக்காக. So he always remains very close to Krishna. என்னைக்கு கிருஷ்ணரோட ரொம்ப நெருங்கியவா இருப்பார் பலராமர். And both of them kneeling down in the courtyard of Nandaraj Maharaj and doing their divine pastimes. அவங்க ரெண்டு பேரும் தவழ்ந்து நந்த மகாராஜனுடைய வீட்ல நிறைய லீலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. All of them were very expert and knowledgeable and very very powerful. Still they are roaming in the courtyard of Nanda Baba like ignorant childs. எப்பயுமே முழுமுதற் கடவுளாக எல்லா சக்தியும் வாய்ந்த எல்லாத்தையும் உணர்ந்த அந்த பகவான் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சாதாரண அறியாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை போல நந்த மகாராஜனுடைய வீட்டை விளையாண்டுட்டு இருக்காங்க. While they are moving, kneeling down on the floor, they are going to different couch. Those are sleeping on the courtyard of Nanda Baba and they are touching the horns of the cows. அங்க நந்த மகாராஜனுடைய அந்த வீட்ல நடந்து போகும்போது அங்க படுத்துட்டு இருக்கக்கூடிய பசுமாட்டுகளுடைய கொம்பை பிடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. By touching of the soft palms of these two small childs, immediately mother cows starts to give milk instantly. எப்ப கிருஷ்ண பலராமர் வந்து பசுக்களை தொட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய கைப்பட்டதுடனே அந்த பசுமாட்டுகள் இருந்து தானாக பால் சுரக்க ஆரம்பிக்குது. Along with they also pass urine. அதே சமயத்துல கோமியம் வர ஆரம்பிக்குது. When this milk coming from the packets of mother cows and urine coming from them, that mixed with the dust of the
courtyard of Nand Baba. இப்படியாக அந்த பசுவனுடைய பாலும் வெள்ள வர ஆரம்பிக்குது, அதனுடைய கோமி வெள்ள ஆரம்பிக்கும் போது ரெண்டுமே கலந்து நந்த மகாராஜனுடைய வாசல் முழுக்க அது நிறைய ஆரம்பிக்குது. And that's become a mud with color white. அது வந்து வெள்ளை கலர்ல எல்லாம் மாற ஆரம்பிக்குது. And these two childs put these mods in their body and very happily and eating pleasure. அந்த வந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. It seems as if they are decorated their body with some very valuable ornaments. அதை பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு என்னமோ பெரிய ஆபரணங்களால தங்களுடைய உடலை வந்து அலங்காரப்படுத்திக்கிட்ட மாதிரி தோணுது. And they are just holding other gopis as their affectionate mother. எல்லா கோபியர்களும் போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க தன்னுடைய சொந்த தாயை போலவே. Because of the motherhood pastimes of both Rohini Devi and Jashoda Mata, they are very dear to both the mothers. எப்ப ரோஹிணி யசோதை வந்து கிருஷ்ண பலராமுடைய தாயா இருக்காங்களோ அவங்க எல்லா தாய்க்கும் ரொம்ப பிரியமானவர்களா மாறினாங்க. When Mother Rohini and Mother Jashoda brings two childs, Balaram and Krishna, to their laps due to their affection to the sons, spontaneously milk came out from the breast of both the mothers. இந்த ரெண்டு குழந்தைகளை வந்து ரொம்ப அன்போட பாத்துக்கிறதுனால இந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்த உடனே ரோஹிணிக்கும் யசோதைக்கும் தன்னுடைய பால் சுரக்க ஆரம்பிக்குது. And both the sons happily suck the mother's breast and gets pleasure. இப்படியாக இந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் தாளாட்டி பாராட்டி அவங்களை சீராட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. In the meantime, both the mothers just open the mouth of their sons to see the small teeth coming out in their mouth. அதே போல ரெண்டு அம்மா என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளுடைய வாயை திறந்து பார்க்கறாங்க, சின்ன சின்ன பல் வெளில வரத பார்க்கிறது. And they are getting much pleasure by seeing the small teeth coming within their son's mouth. ரெண்டு பல்ல பார்த்த உடனே அந்த பல்லெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு குழந்தைகளுடைய வாயில இருந்து அந்த அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. When both the mothers were engaged in their household works, at that time these two sons went to the same courtyard and just they hold the what do you say, the tails of the small calves sleeping on the courtyard. அதே போல இந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படினா அங்க படுத்துட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ணுக்குட்டியோட வாளை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. When the calves ran out of fear, both the boys started to cry. அந்த பசு கன்றெல்லாம் ஓட ஆரம்பிக்கும் போது ரெண்டு குழந்தைகள் அழுக ஆரம்பிக்கிறாங்க. In another occasion, when they are starting to just stand up, they are putting the walls in their houses and gradually they try to stand on that wall itself. அதுக்கப்புறம் குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் தவழ்ந்து இப்ப நிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிக்கும் பொழுது அங்க அந்த கோகுலத்தில் இருக்கிற அவங்க நந்த மகாராஜனுடைய வீட்டுடைய செவுத்தை பிடிச்சு நிக்க ஆரம்பிக்கிறாங்க. When their palms or hands are slipped down from the walls, they fall down on the ground. அந்த கை தழுவி மறுபடியும் கீழே விழுறாங்க. At that time they again start to cry. மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க கீழே விழுந்துட்டு. Again and again they hold the wall, again fall down, again cry. Gradually they start to walk. மறுபடியும் அந்த தூணை பிடிச்சு திருக்க முயற்சி பண்றாங்க, மறுபடியும் கீழே விழுறாங்க, மறுபடியும் அழுகுறாங்க. When they are holding the walls in their hands, they saw their own face or the reflection on the wall. அவங்க எந்திரிச்சு நிக்கும் போது தன்னுடைய முகத்தினுடைய பிரதிபிம்பத்தையே அந்த செவுத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. They want to embrace the same reflection on the wall. அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து அவங்கள போய் ஆற தழுவணும் அப்படி நினைக்கிறாங்க. In this way, with the different divine childhood pastimes, they are giving pleasure to the inhabitants of Braja. இப்படியாக தன்னுடைய பல்வேறு திவ்யமான லீலைகளால பிரஜவாசிகள் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. And Balaramji is very expert, very intelligent. He assists Krishna in his stealing makhan. அதே போல பலராமர் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய இந்த வெண்ணெய் திருடக்கூடிய லீலையிலும் உதவி பண்ணிட்டு இருக்காரு. He trained up Krishna how to steal makhan in the sika given by kept by Mother Jashoda. அதே போல பலராமர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணருக்கு வந்து பயிற்சி கொடுக்கிறார், எப்படி யசோதை ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு. Once a occasion when Balaram was not in his with Krishna and he went to relatives with Mother Rohini, at that time Krishna being a naughty boy made some disturbance, so mother tied up his hands and kept in the house. அதனால ஒரு சமயம் ரோஹிணி கூட்டிட்டு போயிடுறாங்க பலராமரை. அப்ப கிருஷ்ணர் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தனால அவன் கை காலை கட்டி உட்கார வச்சிடறாங்க. So Krishna, when Balaram returned from his program, he asked Krishna, why you are looking so morose? So Krishna told, brother, you are not here. So mother, out of angry mood, just bind me with the rope and kept me in the house. பலராமர் திரும்பி வந்து கேட்கிறார், கிருஷ்ணா ரொம்ப சோகமா இருக்கார். அப்ப கேட்கிறார், கிருஷ்ணா ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அண்ணா நீ இல்லாதப்ப என் அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கை கால் எல்லாம் கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றார். The Balaram told, if I could have been here, these things would not have been happened. Henceforth I will be with you and will give all protection to you.
அவர் பலராமர் சொல்ல நான் எப்பயும் உண்மையில உன்னை விட்டு பிரிஞ்சே போக மாட்டேன், உனக்கு எப்பயும் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றார். And when Mother Jashoda had it, he told, you naughty boy, you are telling your brother to give protection. I will bring now Cain and will teach you a lesson now. அப்ப பலராமர் சொன்ன பின்னாடி பலராமரை பார்த்து சொல்றாங்க, இப்ப யசோதை நீ உங்களுடைய தம்பிக்கு உதவி பண்ண போற, இப்ப உன்னை கட்டி போடுறேன் பாருன்னு சொல்லி சொல்றாங்க. And Balaram out of fear went out of the place immediately. அப்புறம் பலராமர் அங்கிருந்து ஓடி போயிடுறார் பயந்துட்டு. In this way both the brothers gave always the pleasure to all the inhabitants of Braja. இப்படியாக இந்த இரண்டு சகோதரர்களும் விருந்தாவனவாசிகள் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. So Balaram is actually meant to give always pleasure and protection to Krishna. இப்படியாக பலராமர் எப்பயுமே கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கார். So Krishna is always assisted by Balaram in his divine pastimes. இப்படியாக பலராமர் எப்பயுமே கிருஷ்ணனுடைய திவ்யமான லீலைகள்ல சேர்ந்தே இருக்கார். Because Shastra says Krishna is always bound up by the law of his pure devotees. ஏன்னா கிருஷ்ணர் என்னைக்குமே பக்தனுடைய அன்பால கட்டப்பட்டிருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. Bhaktir badhattam bhaktir jitottam means by devotion one can bound up Krishna in his heart, and by the pure devotion one can win over Krishna. பக்தர் பதத்வம் பக்தர் ஜிதத்வம், பக்தனா ஒரு பக்தினால பகவான் நம்ம வந்து கட்டிடவும் முடியும், பக்தினால பகவானை வென்றிடவும் முடியும் சொல்லி சொல்றாங்க. So you should see how Krishna is attracted with pure devotional service. இப்படியா கிருஷ்ணர் எப்படி தூய பக்தினால ஈர்க்கப்படுறார் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். That's why Srila Prabhupada spread Krishna consciousness all over the globe. அதனால ஸ்ரீல பிரபுபாத உலகம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தியை பரப்ப முடிஞ்சது. He had printed so many literatures giving priority to how to practice Krishna consciousness. பிரபுபாத புத்தகங்கள் எல்லாமே இந்த கிருஷ்ண பக்தி எப்படி பயிற்சி செய்யறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய தகவலா இருக்குது. If one will hear or read the books of Srila Prabhupada, he can have a real taste of Krishna consciousness. இப்படியாக ஸ்ரீல பிரபுபாத புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒருத்தனுக்கு உண்மையாலுமே கிருஷ்ணருடைய பக்தினா என்ன அப்படிங்கறத சுவைக்க முடியும். With the blessings of Krishna, this Madurai ISKCON temple being managed by Balaram Prabhu had attracted so many devotees, visitors to this place to observe this Balaram Soli appearance day. இப்படியாக இந்த மதுரையில வந்து பலராம் பிரபுவுடைய முயற்சினால நிறைய பக்தர்கள் வந்து ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு இந்த பலராம் பூர்ணிமா அப்படிங்கிற நிகழ்ச்சி நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். He is making so many efforts to attract so many peoples to this center to become really Krishna conscious. இப்படியாக அவர் நிறைய முயற்சி பண்றார், நிறைய மக்களை வந்து இந்த கிருஷ்ண பக்தியில ஈர்த்து அவங்க எல்லாருக்கும் உண்மையான ஆனந்தத்தை கொடுப்பதற்கு. So that once a time will come, we will also become the mother and father of Krishna and Balaram. அப்படி நாம் இந்த கிருஷ்ண பக்தி தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு கட்டம் வரும், நாமும் கிருஷ்ண பலராமருடைய தாய் தந்தை ஆவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். And when Mother Jashoda and Mother Rohini are with Krishna Balaram, they are singing very nice songs for the pleasure of themselves and to make Krishna and Balaram to dance to give others and them more pleasure. இப்படியாக கிருஷ்ண பலராமர் ரெண்டு பேருக்காகவும் ரோஹிணியும் யசோதை என்ன பண்றாங்க, நல்ல அழகான பாடல்களை பாடுறாங்க. இதனால ரெண்டு பேரும் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ண பலராமர். There is a song, I think you can't follow it, but I will sing it and thereafter I'll close the topic, because thereafter all of you will take nice prasadam because you are on the fasting. So let us enjoy this song which was sung by Mother Jashoda, for which the 2-year child Krishna and Balaram they became dance like this. இப்ப நான் ஒரு பாடல் பாட போறேன். இந்த பாடலுக்காக கிருஷ்ண பலராமர் ரெண்டு பேரும் நடனம் ஆடுவாங்களா, அந்த ஒரு பாடலோட இன்னைக்கு நம்ம இந்த உபன்யாசத்தை முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க எல்லாரும் விரதத்துல இருக்கீங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல அழகான சுவையான பிரசாதம் காத்துட்டு இருக்கு. நாச்சரே நாச்சரே மரா ராம தாமோதர, நாச்சரே நாச்சரே மரா রাম দামোদর, যত নাচ তত দিব ক্ষীর নিসার, যত নাচ তত দিব ক্ষীর নিসার. I'll give you the meaning, otherwise you can't release it. Mother Jashoda and Mother Rohini, they are asking both Krishna and Balaram as Rama and Damodar, please have your dance, continue your dance, and so much you will dance, I will give you milk, I will give you makan, I will give you all milk products. Mother Jashoda is alluring Krishna and Ram or Balaram to dance more and more when they are 2 years child.
யசோதை என்ன பண்றா அப்படின்னா கிருஷ்ணர் பலராமர் தாமோதரர் ராமர் அப்படின்னு ரெண்டு பேரையும் பேர் வச்சுட்டு ரெண்டு பேரையும் வந்து ஆசை காட்டுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நடனம் ஆடணும், நீங்க எந்த அளவுக்கு நடனம் ஆடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் பாலும் பால் சார்ந்த இனிப்புகளும் உங்களுக்கு வெண்ணையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து குஷிப்படுத்துறாங்க ஆட சொல்லி. আমি নাহি দেখি বাচা নাচ আর বার, আমি নাহি দেখি বাচা নাচ আর বার, গলাই গন্তিয়া দিব মণিময়া হার, গলাই গন্তিয়া দিব মণিময়া হার. Mother is asking to both Jasoda mother that I had not seen your dance. Can you please dance again so that I will be happy and I will give the garlands of all gems and pearls and put it in both of your neck. Please dance again and again. அப்ப யசோதா மறுபடியும் கேக்குறாங்க, நான் உன்னுடைய நடனத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, உன் நடனத்தை பார்க்கவே இல்லை, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஆடுங்க, நீங்க ஆடுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல முத்து மாலை தரப்பா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஆசை காட்டுறாங்க. Then mother saw that sons are not able to understand her mood. So then Mother Jasoda is trying again. What? Tata theiya bole Nandarani, Tata theiya bole Nandarani, Kore tali nache Rama Jadumani, Koli tali diya nache Rama Bonamali. Tapre Mother Jasoda had given a demo to them. How will natch? Tata theiya, like mothers are making their sons and daughters to dance when they are in a pleasure room in their house, small, when 2-3 years old. Thereafter they will not detect, they will not dance. That is their simplicity of beginning of simplicity in their age. So when Mother Jasoda say Tata theiya nacha banamali, in this way they are just called, please both come and dance as per my direction in hands. So seeing her mother's mood, both the sons, they what they did, they just immediately clapping their hands. Small child, when they clap, there will no sound, but inspired by the mother, they are clapping their hands and dancing nicely. இப்படியாக யசோதை என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்கு பல்வேறுமான விஷயத்துல ஆசை காட்டி ஆட முயற்சி பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப யசோதை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே ரெண்டு கையும் உயர்த்திக்கிட்டு ரெண்டு கையும் தட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தை காட்டுறாங்க எப்படி நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிருஷ்ணவளர் அவர் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, 2 வயசு தான் அவங்க ரெண்டு பேருக்குமே கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன குழந்தையோட கை தட்டும் போது ஒன்றும் சத்தம்லாம் வரல, இருந்தாலும் கை தட்டி தட்டி என்ன பண்றாங்க, யசோதையை போல இவங்களும் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. Rama kano re mura, Rama kano re mura, ore Rama kano, mani maya jula maje, jala malatano, mani maya jula maje, jala malatano. Then mother is telling, oh Ram, oh Kano, you dance again and again. Because you are within the, you have your very nice garland which made of nice gems and pearls, and in this way entire body is so much bright because of all these items, and I am really getting pleasure when both of you are dancing very slowly with my Tata theiya rhythm. இப்படியாக அந்த யசோதை மறுபடியும் உற்சாகப்படுத்துறாங்க. ஹே கண்ணா, ஹே ராமா, ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, நடனம் ஆடுங்க. தாத்தா தையா நீங்க நடனம் ஆடும் பொழுது உங்க உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த முத்து மணிகள்லாம் வந்து பிரகாசிக்குது, அதனால எனக்கு ஆனந்தம் ஏற்படுது. உங்களுடைய நடனத்தை பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு நடனம் ஆடுங்கன்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்திட்டே இருக்காங்க. Along with that, but Mother Jasoda and Rohini put their sons in cradles and they pulling it gradually as you are doing Jhulan here. So, and they are singing very nice songs for the pleasure of their small children, and they are also getting pleasure out of their small face when they are laughing, they are showing different features of their bodily movements, and mothers are getting enjoyment that way, and they are passing their life with giving pleasure to both Krishna and Balaram. இப்படியாக குழந்தைகள் எல்லாம் நடனம் ஆடி முடிச்ச பின்னாடி ரெண்டு குழந்தைகளும் தொட்டில் இட்டுட்டு மறுபடியும் அந்த அம்மா தாலாட்டு பாடும்போது ரெண்டு பேரும் அந்த கிருஷ்ணருடைய முகத்தை பார்க்கறாங்க. அவங்களும் இந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போது இந்த வகையில ரெண்டு பேருமே ஆன்மீகத்தினுடைய உச்சமான இந்த ஆனந்தத்தை வாத்சல்ய சக்தி அனுபவிக்கிறாங்க.
In this way, when we will practice Krishna consciousness under the able guidance of bona fide spiritual master, where the pure and dear devotees of the Lord will come to this stage of life. இப்படியாக நாமும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருவனுடைய ஆகிய கீழே நம்ம இந்த ஆன்மீக பயிற்சியை பண்ணோம் அப்படின்னா நாமும் இந்த நிலைமைக்கு வர முடியும். And in this way, Krishna will be appeared within us by being attracted by our pure devotional practice and service. இப்படியாக கிருஷ்ணர் நம்ம இதயத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறார் நம்முடைய தூய்மையான அந்த பக்தி சேவை செய்வதனால. That will be the perfection of our life when we will get Krishna as your son. அதான் நம்ம வாழ்க்கையுடைய பக்குவமாக சொல்லப்படுது கிருஷ்ணன் நம்முடைய குழந்தையா மாறினார் அப்படின்னா. Among all the pastimes of Krishna, the pastimes which is that parental love by the devotees to Krishna is the most relisable one. இருக்கிறதுலே கிருஷ்ண லீலைகள்லயே கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் செஞ்ச இந்த லீலை தான் ரொம்ப ருசிகரமான பருவம், ருசிகரமான லீலைன்னு சொல்லலாம். Although Madhurya pastimes at the top, but commonly you will see everybody likes to Krishna, see as a small baby Gopal child. மாதுரி ரசம் அப்படிங்கிறது உயர்ந்த லீலையா சொல்லப்பட்டாலுமே கூட கிருஷ்ணரை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையாக வாத்சல்ய ரசத்தில் தான் பார்க்கிறது உண்டு. Most of the devotees in their altar kept Krishna in a small Gopal form. எல்லாரும் இன்னைக்கு பக்தர்கள் கூட வீட்ல லட்டு கோபால மாதிரி வச்சு பாத்துக்கறாங்க கிருஷ்ணரை. So in this way we will develop real relationship with Krishna and give him utmost pleasure without any motivation. Then Krishna will appear in your heart and he will show his different divine pastimes. இப்படியாக கிருஷ்ணர் மீது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நாம செய்யக்கூடிய இந்த தூய பக்தியினால கிருஷ்ணர் நம்ம உள்ள நுழைஞ்சு அவரும் தன்னுடைய லீலைகளை திவ்யமான லீலைகளை நமக்கு காட்டுவார். So in this way there will be a gradual reciprocation of loving relationship Krishna with his dear devotees. இப்படியாக கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கான அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். Bhakta pranahi Krishnasya, Krishna pranahi Vaishnava. Dhyanti Vaishnava Krishna, Krishnastu Vaishnava tata. As we love Krishna, Krishna will reciprocate with us accordingly. As we will think of Krishna, Krishna will think of us accordingly. Je jatha mang prapadyante, tang tatheva bhajami ham. So our reciprocation with Krishna should be in a positive way of devotional practice, so that Krishna will reciprocate with us, Krishna will bless us, Krishna will help us, and Krishna will drag us to the spiritual world to become eternal associate of Krishna. ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ததையோ பஜாமிஹம். கிருஷ்ணர் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி உங்களை கிருஷ்ணர் பார்க்க ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் நீங்க எப்படி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்படி கிருஷ்ணர் உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறார். சோ இப்படியாக நாம் எல்லாரும் கிருஷ்ணரை ஒரு உகந்த வகையில நாம கிருஷ்ணரை தியானம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளையும் கிருஷ்ணர் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறார், நம்மளை இழுத்துட்டு போயிடுறார் தன்னுடைய லோகமாக கோலோக விருந்தாவனத்திற்கு. இதனால கிருஷ்ணருடைய அந்த நிரந்தரமான லீலையில் நாமும் ஈடுபட முடியும். So today is the holy appearance of Supreme Lord Balaram. It is a good opportunity to us to pray Supreme Lord Balaram to help us to progress on this path of Krishna consciousness. அதனால இந்த மங்களகரமாகிய இந்த பலராம பூர்ணிமா அன்னைக்கு பலராமர் கிட்ட நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த கிருஷ்ண பக்தியில் நாம் தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்றதற்கு. Krishna told in the Shastra, "Na me bhakta tejana mad bhaktanang jame bhakta sacha me ativa priya." Means who is direct disciple of me or direct devotee of me is not so close to me. Those who are making devotional practice under the guidance of a pure devotee of mine is very very dear to me. கிருஷ்ணர் சாஸ்திரத்தை சொல்றார், என்னுடைய நேரடி பக்தன் கிடையாது, என்னுடைய பக்தனு கீழே இருந்து யார் ஒருத்தன் பக்தி பயிற்சி பண்றானோ அப்படிப்பட்டவன் தான் எனக்கு பிரியமான பக்தன் சொல்லி சொல்றார். So Krishna had created so many devotees in front of us. To any of them we can accept our spiritual guide. They should be bona fide and very pure and dear to Krishna, so that they will help us to become a dear and pure devotee of Krishna. அதனால யார் தூய பக்தராக தூய பக்தி செஞ்சிட்டு இருக்காங்களோ அப்படிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பக்தரை நாம குருவா ஏத்துக்கிட்டு அவர் சொல்ற பிரகாரம் நம்ம இந்த ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணோம் அப்படின்னா நாமும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர்களாக மாற முடியும். So we should not miss this human form of life that is given by Krishna to practice Krishna consciousness. அதனால கிருஷ்ணர் கொடுத்த இந்த மனித ஜென்மத்தை நான் வீணடிச்சிட கூடாது. இந்த மனித ஜென்மம் அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்வதற்காக தான் இருக்கு. This Ahara Nidra Bhaya Maituna is available in any species of life. But if we will run after this Ahara Nidra and Bhaya Maituna in this human form of life, we are losing all the opportunity given by Krishna. இப்படி இந்த உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் தற்காத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது எல்லா விதமான உயிரினங்களும் இருக்கு. நாம் மனித பிரிவில் இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வாய்ப்பை இழந்துட்டோம். That's why Krishna told Sarva Dharman Paritejya Mamekam Sharanam Braja.
Forget about all the relations, just surrender unto me and I will give you protection and I will give you the chance to practice Krishna consciousness and how to go back to Godhead. அதெல்லாம் கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறார். எல்லா விதமான தர்மத்தை விட்டுட்டு என்னுடைய பக்தி செய்ய ஆரம்பி, நான் உனக்கு உதவி பண்றேன், உன்னை மறுபடியும் என்னுடைய லோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்றார். For that purpose we will pray the mercy of Supreme Lord Balaram. இந்த காரணத்திற்காக நாம முழுமுதற் கடவுள் பலராமர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். Who will manifest himself in front of us as the divine spiritual master. நம்முடைய நமக்கு எதிர அவர்தான் வந்து நம்முடைய ஆன்மீக குருவா வராரு. He also help us how to destroy Shabda, Sparsa, Rupa, Rasa, Gandha and mind so that we will immediately come to the Shuddha Sattva platform which is the base on which Krishna will appear. எந்த ஒரு தலத்துல சுத்த தத்துவ தலத்துல கிருஷ்ணர் தோன்றுகிறாரோ அந்த சுத்த சத்துவ தலத்துக்கு வரத்திற்காக சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த மனதையும் அழிக்கிறதுக்கு பலராமர் உதவி பண்ணக்கூடியவரா இருக்கார். This is the best of the opportunity given by Krishna once a year, that is Balaram's holy appearance day. இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அது பலராமருடைய தோன்றிய நாள் இந்த நாள் தான். And Balaram is merciful, particularly on this day. When we will pray for him, he will definitely respond to us. பலராமர் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல ரொம்ப கருணை வாய்ந்தவரா இருக்கார். நாம் பிரார்த்தனை பண்ணனா கண்டிப்பா நமக்கு கொடுப்பார். So don't lose this opportunity. அதனால இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. Make it a point that Balaram definitely shower his mercy on all of us. நீங்க என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா பலராமர் இன்னைக்கு நமக்கு கருணை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற விஷயத்துல உறுதியா இருங்க. He is really our well-wishing friend. அவர்தான் நம்முடைய உற்ற உண்மையான நண்பர். So let us pray to Balaram that he should shower his mercy and will make our human form of life a grand success. அதனால இன்னைக்கு பலராமர் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்முடைய மனித ஜென்மத்தை சாபல்யம் அடைவதற்கு, நம் மனித ஜென்மத்துடைய இலக்கை அடைவதற்கு உதவி பண்ணட்டும். ஜெய் ரோஹிணி நந்தன் பலதேவ் சிங் शुभ होली अपीयरेंस डे की जय. जय रेवतीकांत बलदेव स्वामी सोली अपीयरेंस डे की जय. जय श्रावण पूर्णिमा तिथि की जय. जय समवेत गौर भक्त वृंद की जय. जय अनंत कोटि वैष्णव वृंद की जय. शिला प्रभुपाद जी महाराज की जय. जय मदुराई वैष्णवी वृंद की जय. निदाय गौर प्रिय वृंदे हरि हरि बोल. वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय अनंत कोटि वैष्णव वृंद की जय.